இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காவல்துறை அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆலோசனை. சட்டமன்ற தேர்தலை சிறப்பாக நடத்த ஒத்துழைக்க அறிவுறுத்தல். மாநில அந்தஸ்துக்காக என்ஆர் காங்கிரஸ் கட்சி தேர்தலை புறக்கணித்தால் காங்கிரஸ் கட்சியும் புறக்கணிக்க தயார். வைத்திலிங்கம் எம்பி பேட்டி. சங்கராபரணி ஆற்றங்கரையில் மாசிமக தீர்த்தவாரி 20க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளின. புதுச்சேரியில் இன்னும் சில வாரங்களில் நாம் தேர்தலை சந்திக்க இருக்கும் நிலையில் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் இருந்து எப்படி நம் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டதோ அதுபோல வருகின்ற தேர்தலிலும் சிறப்பான முறையில் செயல்பட்டு மீண்டும் மக்கள் விரும்புகின்ற எந்த ஆட்சியாக இருந்தாலும் அமைதியான முறையில் தேர்தலை நடத்த ஒத்துழைப்பு தர வேண்டும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போலீசாருக்கு வேண்டுகோள் விடுத்தார். புதுச்சேரி அரசு முறைப்பயணமாக நேற்று பாரத பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வந்து மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தும் பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சென்றார். மோடி வருகையை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை மிக சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ததற்கு அவர்களுக்கு பாராட்டு விழா காவல்துறை தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட அனைத்து மூத்த காவல் அதிகாரிகள், காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். மேலும் 6 ஊர்காவல் படையினருக்கு காவலர்களாக பணி நியமன ஆணையையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் AK லால், கலைவாணன், ராகவ், திவ்யா, லட்சுமி சௌஜன்யா, நித்யா ராதாகிருஷ்ணன், கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் இன்று வரை 1546 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு அதற்கான பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் 2704 நபர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு புதியதாக வாகன வசதி எல்லாம் செய்து தரப்பட்டுள்ளது. 13வது மாத ஊதியமும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் இதனை நிறைவேற்றி கொடுத்துள்ளோம். துறை செம்மையாக செயல்பட உதவிய அனைத்து உயர் அதிகாரிகள், ஆய்வாளர்கள், காவலர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்தார். மேலும் அகில இந்திய காவல்துறை மாநாட்டில் புதுச்சேரி காவல்துறையை பாராட்டுகிற நிலைமையில் நாம் இருக்கிறோம். இந்த ஆட்சிக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பாராட்டு என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தாவேகா தலைவர் விஜய் புதுச்சேரி வருகையின் பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வந்துவிடுமோ என அனைவரும் எண்ணிய நிலையில் அவற்றையெல்லாம் முறியடித்து சிறப்பான முறையில் அந்த கூட்டத்தை நடத்தி காட்டினோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை, பிரதமர் வருகையின் பொழுது எவ்வித சலசலப்பும் இல்லாமல் நடத்தி காட்டினோம். அனைவருக்கும் எனது சார்பிலும் அரசின் சார்பிலும் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு வாரத்தில் தேர்தல் அறிவிப்பு வர உள்ளது. இதனை அமைதியான முறையில் நடத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு அதிகமாக இருக்கிறது. சிறப்பான முறையில் காவல்துறை எதிர்கொள்ளும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. ஏனெனில் சிறப்பான அனுபவமும் பயிற்சியும் நமக்கு இருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் இருந்து எப்படி நம் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டதோ அதுபோல வருகின்ற தேர்தலிலும் சிறப்பான முறையில் செயல்பட்டு மீண்டும் மக்கள் விரும்புகின்ற எந்த ஆட்சியாக இருந்தாலும் அமைதியான முறையில் தேர்தலை நடத்த ஒத்துழைக்க வேண்டும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போலீசாருக்கு வேண்டுகோள் விடுத்தார். புதுச்சேரியில் மாநில அந்தஸ்து பெறுவதற்காக என்ஆர் காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்தால் அவர்களுடன் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியும் தேர்தலை புறக்கணிக்கும். ஆனால் முதலமைச்சர் அப்படி செய்ய மாட்டார். அப்படி தேர்தலை புறக்கணிக்க தயார் என்றால் நாங்கள் அவர்களுடன் நிற்போம் என்று பிரதமர் மோடி அரசு விழாவில் பங்கேற்பதற்காக கூறிவிட்டு தன்னுடைய கட்சியை விளம்பரப்படுத்த வந்தாரா என்ற கேள்வி உள்ளதாக MP வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி விக்டர் சீமோனல் வீதியில் உள்ள MP அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில காங்கிரஸ் தலைவர் MP வைத்திலிங்கம், 5 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரிக்கு வந்த பிரதமர் மோடி புதுச்சேரியின் எதிர்காலத்தை பற்றியும் 5 ஆண்டுகளில் தான் படைத்த சாதனைகள் பற்றி பேசுவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் எதை பற்றியும் பேசவில்லை. ஏனென்றால் இந்த 5 ஆண்டுகளில் இரட்டை இன்ஜின் ஆட்சியில் எந்தவிதமான சாதனையும் படைக்கவில்லை என்று அவரே ஒப்புக்கொள்ளும் நிலைப்பாடுதான் உள்ளது. வார இறுதியில் கூட்டம் அலை மோதுகிறது என்று கூறியுள்ளார். அது எப்படி இருக்கிறது என்றால் புதுச்சேரி மதுபானத்தில் தள்ளாடுகிறது என்பதைத்தான் அவர் எடுத்து காட்டியுள்ளார். அரசு விழா என்றால் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்க வேண்டும். முடியும் பொழுது தேசிய கீதம் பாடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 2 நிகழ்வுகளும் விழாவில் இல்லை என்பதால் இது அரசு விழாவாக இருக்குமா என்று சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். அரசு விழாவில் அரசியல் பேசுகின்ற ஒரு நாகரிகத்தை புதியதாக உருவாக்கி இருக்கிறார். பிரதமர் மோடி உண்மையாகவே புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக வந்தாரா அல்லது தன்னுடைய கட்சியின் விளம்பரத்துக்காக வந்தாரா என்ற கேள்வி உள்ளது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசும்பொழுது மக்களுடைய வேதனையை எடுத்து கூறினார். இந்த வேதனையை இன்னும் அழுத்தமாக சொல்லியிருக்கலாம். மாநில அந்தஸ்து என்பது தனிப்பட்ட கட்சியின் வேதனையோ அல்லது ஆட்சியின் வேதனையோ கிடையாது. இது பொதுமக்களின் வேதனை. மாநிலத்திற்கு சுதந்திரமான முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் தேவை என்பதில் புதுச்சேரி மக்களிடம் ஒருமித்த கருத்து உள்ளது. அந்த ஒருமித்த கருத்தை கூறாமல் தன்னுடைய கருத்தை கூறுவதால் அந்த இடத்தில் முதலமைச்சர் தவறு செய்துவிட்டார் என்று தான் கூற வேண்டும்.
முதலமைச்சரின் கோரிக்கை பிரதமர் செவி மடிக்காமல் தான் என்ன நினைத்தாரோ அதை மட்டுமே பேசிவிட்டு சென்றுள்ளார் என விமர்சனம் செய்தவர், மாநில அந்தஸ்திற்காக நாங்கள் தேர்தலை புறக்கணிக்க தயாராக இருப்பதாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கூறியிருந்தார். தேர்தலை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி முதலில் அறிவித்ததால் அவருக்கு ஆதரவாக நாங்களும் தேர்தலை புறக்கணிக்க தயாராக உள்ளோம். அவர் அறிவிப்பாரா என்பதுதான் கேள்வி. ஏனென்றால் ரங்கசாமி முழுமையாக அவர்களிடம் சரண்டர் ஆகிவிட்டார். எனவே முதலமைச்சர் ரங்கசாமி மாநில தேர்தலை புறக்கணிக்க தயாரா என்று விரைவாக அறிவிக்க வேண்டும். அப்படி செய்தால் நாங்களும் முதலமைச்சருடன் நிற்போம் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரியில் 20க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். புதுச்சேரி திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்வு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு மாசி மகத்தை முன்னிட்டு தீர்த்தவாரி நிகழ்வு சங்கராபரணி ஆற்றில் நடைபெற்றது. இதனையொட்டி திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரர், காசி விஸ்வநாதர் மற்றும் மங்களம் உருவையாறு, வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 20க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் பல்வேறு அலங்காரங்களில் எழுந்தருளி தீர்த்தவாரியில் கலந்து கொண்டனர். இந்த தீர்த்தவாரி உற்சவத்தில் கலந்து கொண்ட சுவாமிகள், பக்தர்கள் சங்கராபரணி ஆற்றில் நீராடி வழிபட்டனர். ஒதிமட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முருங்கப்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்ட சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் அகிரா மியாவாகி குறுங்காடு திட்டம் தொடக்கம். கேந்திர வித்யாலயா வளாகத்தில் அகிரா மியாவாகி குறுங்காடு திட்டத்தின் அடிப்படையில் கெம்ஃபேப் அல்கலிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதி உதவியுடன் அன்னப்பிரதக்ஷனா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து 300 வகையான பாரம்பரிய நாட்டு மரங்களை நடும் அடர்வன காடு உருவாக்கும் தொடக்க விழா கடந்த சனிக்கிழமையன்று காலை 10 மணி அளவில் நடைபெற்றது. புவி வெப்பமயமாதலை குறைப்பதற்கும் நகர்ப்புறங்களில் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கும் காற்று மாசுபாட்டை தடுப்பதற்கும் இந்த குறுங்காடு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் உள்ள அரசு மற்றும் பொது தளங்களில் மேலும் பல குறுங்காடுகளை அமைக்கும் பணிகளை அறக்கட்டளை மேற்கொண்டு வருகிறது. குறுங்காடு திட்டத்தின் தலைமை நிர்வாகி திரு பிரவீன்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தி உரையாற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக கெம்ஃபேப் அல்கலிஸ் லிமிடெடின் தொழில்நுட்ப சேவை பொது மேலாளர் ஜே நோபாலன், கேந்திரிய வித்யாலயாவின் முதல்வர் பெஹுல்லா, சிவில் துறை மேலாளர் இளங்கோ, மனிதவள மேலாளர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியை பார்த்திபன் அவர்கள் தொகுத்து வழங்கினார். மேலும் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உற்சாகமாக பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டு பசுமை வளர்ச்சிக்கு தங்களின் பங்களிப்பை வழங்கினர். ஊசூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே. சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான ஏ.கே. சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் பூமி பூஜை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் சேந்தநத்தம் பாண்டியன் நகரில் முதல் தெரு, 2ஆம் தெரு மற்றும் 3ஆம் தெரு ஆகிய பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணி 27,90,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், உஷ்டேரி கன்னியம்மன் கோல்டன் சிட்டிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி 6,60,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், உஷ்டேரி ஸ்ரீராம் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கு 14,80,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் சப்தகிரி அவென்யூ பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி 29,30,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் சுப்புலட்சுமி நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி 8,90,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், ராமநாதபுரம் அமிர்தா கார்டன் பகுதிக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி 29,30,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், கரசூர் சுப்ரீம் நகர் பகுதிக்கு புதிய குடிநீர் குழாயுடன் கூடிய கருங்கல் சாலை அமைக்கும் பணி 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் என மொத்தம் 1,37,80,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு உள்கட்டமைப்புக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்ய நாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீபன், தொகுதி தலைவர் முத்தால முரளி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கூட்டணி கட்சியினர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பாஜக கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில்
+2 தேர்வை தொடங்குவதை முன்னிட்டு மாணவர்கள் பெற்றோர்களுடன் சிறப்பு அர்ச்சனை செய்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் +2 அரசு தேர்வு இன்று தொடங்கியது. இதனை முன்னிட்டு மாணவர்களுக்கு ஞானத்தையும் கல்வியும் தரக்கூடிய ஸ்ரீ ஹயக்ரீவர் பெருமாளுக்கு சிறப்பு லட்சார்ச்சனை நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டு பேனா, பென்சில் உள்ளிட்ட எழுது பொருட்களை வைத்து சிறப்பு லட்சார்ச்சனை செய்து பெருமாளை வழிபட்டு சென்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காவல்துறை அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆலோசனை. சட்டமன்ற தேர்தலை சிறப்பாக நடத்த ஒத்துழைக்க அறிவுறுத்தல். மாநில அந்தஸ்துக்காக என்ஆர் காங்கிரஸ் கட்சி தேர்தலை புறக்கணித்தால் காங்கிரஸ் கட்சியும் புறக்கணிக்க தயார். வைத்திலிங்கம் எம்பி பேட்டி. சங்கராபரணி ஆற்றங்கரையில் மாசிமக தீர்த்தவாரி 20க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளின. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.